விபத்து நடந்தவுடனே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் விபத்தை ஏற்படுத்திட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப பதட்டமாக வந்து அங்கே பேசுகிறதுனால என்ன ஆயிடுதுன்னா அவர் பயந்துடுறாரு. எங்கே நமக்கு தர்மடி கொடுத்துருவாங்களோ, நம்ம உடம்பை காப்பாற்றிக்கணும், நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு பயந்து போயிடுறாங்க. பயப்படுற அளவுக்கு அவர் எந்த குற்றமும் செய்யலை. அதாவது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்லேயே சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்பீடாக போகாதீங்க, கவனக்குறைவாக போகாதீங்க. அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த சட்டத்தில் அந்த ஒரு பிரிவே கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது விபத்து நடந்தவுடனே சட்டம்னா நம்ம தார்மீக பொறுப்பு எடுக்காமல் போயிட்டோன்னு நினச்சிக்கோங்க, அங்கே அந்த அவருடைய இழப்பை யாரும் ஈடு செய்ய முடியாது. அதனால தான் நம்ம வந்து இவங்க பயந்துடுறாங்க. ஐயோ நம்ம அவருக்கு இழப்பை ஈடு செய்ய முடியாது, அதனால் நம்மளுக்கு அடிச்சிருவாங்க, அதனால் நம்மளுடைய உடல் சேதமடைஞ்சிரும், இல்லை நம்மளை என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக எல்லா மக்களுக்குமே இருக்குது. அதை வந்து அவங்க பயப்படக்கூடாது. ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத தான் முயற்சி பண்ணி பார்க்கணும். அவருடைய உடம்புல எந்த இடத்துல பாதிப்பு இருக்குது, உடனே மருத்துவ சிகிச்சைக்கு தான் கொண்டு போகணும். இதை வந்து அந்த டிரைவரே செய்யலாம்.